வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 13ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதியா 14ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைக்கு சனிக்கிழமை. நாங்கள் வலம்புரியிலே வருகின்ற என் சோக்கனின் அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை CIA வரலாறு பார்த்து கொண்டிருக்கின்றோம். 14 அடிகள் பார்த்திருக்கின்றோம். இன்று 15வது அடி தொடங்குகிற அடி 15 தொடங்குகிறோம். அதற்கு முன்பாக 14ஆம் அடியில் நான் இறுதி பந்தியினை வாசித்து பின்பு 15க்கு செல்கின்றேன். வாட்டர்கேட் விவகாரம் வரிசையாக பல திடுக்கிடும் தகவல்களை வெளிக்கொண்டு வந்தது. முதல் முறையாக அமெரிக்கர்கள் தங்களுடைய உளவு நிறுவனங்களை கொஞ்சம் கோபத்தோடு பார்க்க தொடங்கினார்கள். 14 இனி தொடர்வது 15. அமெரிக்காவை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் அப்படி என்ன செய்கிறார்கள்? வெளிநாடுகளில் குழப்பம் விளைவிக்கிறார்கள். தீவிரவாதிகளுக்கு பணமாகவும் ஆயுதங்களாகவும் அள்ளி கொடுத்து ஆதரவளிக்கிறார்கள். தங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத அரசாங்கங்களை கவிழ்க்கிறார்கள் அல்லது அந்த அரசுகளின் தலைவர்களை கொள்கிறார்கள். இதெல்லாம் எந்த ஊர் நியாயம்? இது மாதிரியான கேள்விகளை எல்லாம் CIAயிடம் வேறு யாரேனும் கேட்டிருந்தால் சர்தான் பொய்யா என்று சரிதான் பொய்யா என்று அலட்சியப்படுத்திவிட்டு போயிருப்பார்கள். ஆனால் இந்த முறை அமெரிக்கர்களை கேட்கிறார்கள். அவர்களுடைய வரிப்பணத்தில் இயங்குகின்ற ஓர் அமைப்பு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த விடயத்தில் CIA வலியுறுத்தக்கூடிய நியாயம் என்று எதுவும் இல்லை. ஆகவே அவர்கள் பிடிவாதமாக மௌனம் காத்தார்கள். அவர்களுடைய பங்காளிகளான FBIயும் அவ்வாறே. ஒரு வேளை அவர்கள் வாய் திறந்து பேசியிருந்தாலும் என்ன பெரிதாக சொல்லியிருக்க முடியும்? மிஞ்சி போனால் தேச பாதுகாப்புக்காகத்தான் இது எல்லாம் செய்தோம் என்று சொல்வார்கள். அதை இனிமேல் யாரும் நம்ப தயாரில்லை. வாட்டர்கேட் விவகாரத்தை தொடர்ந்து CIAயின் நடவடிக்கைகள் மீது ஒரு பெரிய பூதக்கண்ணாடி விழுந்தது. அங்கே என்ன நடக்கிறது என்று மக்கள் கூர்ந்து கவனிக்க தொடங்கினார்கள். முதல் முறையாக அதன் செயற்பாடுகளை பத்திரிகைகள் பகிரங்கமாக விமர்சிக்க ஆரம்பித்தன. அவர் பெயர் வில்லியம் ஹால்ஃபி. CIA செயல் பிரிவின் துணைத் தலைவராக இயங்கிக் கொண்டிருந்த ஹால்ஃபி, CIA தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்றார். இந்த விடயத்தில் அதிகம் உணர்ச்சி வசப்பட்டு பிரயோஜனமே இல்லை. ஏதோ தப்பு நடந்து விட்டது. இல்லாவிட்டால் இத்தனை ஜனங்கள் நமக்கு எதிராக திரும்ப மாட்டார்கள். ஆகவே கொஞ்சம் நிதானமாக உட்கார்ந்து யோசிப்போம். நம் மீது தவறு இருந்தால் திருத்திக் கொள்வோம் என்றார் ஹால்ஃபி. வேறொரு சந்தர்ப்பத்தில் அவர் இதை சொல்லி இருந்தால் கையில் டிஸ்மிஸ் ஆர்டரை கொடுத்து வெளியே அனுப்பியிருப்பார்கள். ஆனால் இப்போது அவருடைய பேச்சில் கொஞ்சம் நியாயம் இருப்பதாக தோன்றியது. ஆகவே அப்போதைய CIA இயக்குனர் ஹால்ஃபியின் யோசனையை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய மூத்த அதிகாரிகள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களிடம் இது பற்றி விரிவாக பேசினார். நண்பர்களே, தேசத்தை காப்பாற்றுகிற வேகத்தில் நாம் எல்லோரும் ஏதாவது 1-2 தவறுகள் செய்திருக்கலாம் அல்லது வேறொருவர் செய்த தப்புகளை பற்றி அரசல் புரசலாக கேள்விப்பட்டிருக்கலாம். இதுவரை அதையெல்லாம் வெளியே சொல்வது சரியாக இருக்காது என்று மறைத்து விட்டோம். இப்போது வேறு யாரோ அதை கண்டுபிடித்து நம்முடைய மூக்கை உடைத்து விட்டார்கள். நாம் தான் மற்றவர்களை உளவு பார்க்க வேண்டும். அவர்கள் நம்மை உளவு பார்த்தால் அது நமக்குத்தான் அசிங்கம். ஆகவே இந்த விடயத்தில் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டியது அவசர தேவையாகிவிட்டது. CIA உளவு அமைப்பு சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது. நாம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று அரசியல் சட்டம் நமக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. ஆனால் உண்மையில் நாம் அதன்படிதான் நடக்கிறோமா அல்லது செயற்பட்டு கொண்டிருக்கிறோமா? இஷ்டம் போல் எங்கெல்லாம் எப்போதெல்லாம் CIAயின் அடிப்படை நோக்கங்களில் நாம் சமரசம் செய்து கொள்கின்றோம். சட்டத்தை மீறி இருக்கிறோம். அத்தனையும் நாம் கவனித்து பதிவு செய்தாக வேண்டும். இந்த விடயத்தில் வெட்கப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ அவசியமில்லை. நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம் என்ன தெளிவாக தெரிந்தால்தான் அதை சரி செய்து கொள்வது சாத்தியம். CIA இயக்குனரே இப்படி சொல்லிவிட்ட பிறகு மற்ற அதிகாரிகளும் மனம் திறக்க தொடங்கினார்கள். மனம் திறந்து CIA செயற்பாடுகளின் விதத்தில் அது பயன்படுத்துகின்ற வழிமுறைகள் தங்களுக்குள் தவறு என்று தோன்றியது எல்லாம் விளக்கமாய் பட்டியல் போட்டு கொடுத்து விட்டார்கள்.
இப்படி CIA ஊழியரிடமிருந்து திரட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் ஹால்வி தொகுத்து பார்த்தபோது அது கிட்டத்தட்ட 700 பக்கங்களை தொட்டிருந்தது. இந்த ரகசிய ஆவணத்துக்கு குடும்ப நகைகள், அதாவது என்று செல்ல பேர் சூட்டப்பட்டிருந்தது. இதுக்கெல்லாம் குடும்ப நகைகள் என்றெல்லாம் பேர் வைத்திருந்தார்கள். இதற்குள் பழைய CIA இயக்குனர் விலகி இருந்தார். புதிய இயக்குனராக வில்லியம் ஹால்வி தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி வந்ததும் அவர் சந்தித்த முதல் பிரச்சனை இந்த குடும்ப நகைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது. CIA நடவடிக்கைகளில் இத்தனை பிரச்சனைகள், குறைகள், சட்டமுறைகள் இருக்கக்கூடும் என்று ஹால்வியை எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த பட்டியலை நிதானமாக வாசித்து படுபாவிகள் இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் செய்திருக்கிறார்களே என்று உச்சு கொட்ட மட்டும்தான் அவரால் முடிந்தது. ஆனால் அப்போது அந்த தலையணை சைஸ் குற்ற பத்திரிகையை அவர் ஒரு நெகட்டிவ் விடயமாக கருதவில்லை. அதுவரை தன் இஷ்டம் போல் செயற்பட்டு கொண்டிருந்த CIA இப்படி கொஞ்சம் நிதானமாக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்ல விடயம்தான் என்று நம்பினார்கள். அவர் இதன் மூலம் CIAயின் செயற்பாடுகள் கொஞ்சமாவது மேம்பட்டால் நல்லதுதானே. ஆகவே வில்லியம் ஹால்வி அந்த குடும்ப நகை புத்தகத்தை தூக்கி கொண்டு நேராக அமெரிக்க அரசாங்கத்திடம் சென்றார். ஐஎன்மீர் CIAயில் என்னென்ன குறைகள் என்று நாங்களே ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறோம். இதை படித்து செய்ய வேண்டியவையை செய்யுங்கள். கால்வி கொடுத்த பட்டியலை வாசித்ததும் அமெரிக்க அரசுக்கு ஆச்சரியத்தை விட அதிர்ச்சி தான் அதிகமாக இருந்தது. காரணம், அந்த பட்டியலில் இருந்த பெரும்பாலான விடயங்கள் அவர்களுடைய சம்மதத்துடன் அல்லது ஆசீர்வாதத்துடன் தான் நிறைவேற்றப்பட்டிருந்தன. இந்த தகவல்களை எல்லாம் வெளியே தெரிய வந்தால் அவர்களுக்குத்தான் பிரச்சனை. அடி தொடரும். இனி அடி 16 மீண்டும் தொடரும். அதுவரை காத்திருங்கள். உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் முருகன். நன்றி.